என்ற காட்டிலே திசை மாறும் வாழ்க்கை. ராஜாவுக்கு ராஜனாந்தா, எனக்கு மந்திரிங்க யாரும் இல்ல. அடுத்தவன கெடுத்ததுல வயிற்றுலதான் அடிச்சதுல உழைப்பு நம்பி பொழைச்சிருக்கிறேன் நான் உண்மையாக ஊருக்குள்ள. ராஜாவுக்கு ராஜாவுக்கு ராஜனாந்தா, எனக்கு மந்திரிங்க யாரும் இல்ல. அடியே ருக்கு அம்சா, இன்னும் உங்களுக்குள்ள எத்தனை வித்தைகளத்தை உழைச்சி வச்சிட்டு இருக்கிறீங்க. அடி என்ன பாட்டு என்ன ஆட்டம், அடாடாடாடா என்ற கண்ணே வற்றும் போல இருக்குதே. ஆமா ருக்கு ஆமா அம்சா, 2 பேர் போட்டி போட்டுட்டு பின்றீங்க போங்க. என்னக்கா சொல்றீங்க அண்ணே? நாங்க நிஜமாவே நல்லா டான்ஸ் ஆடுறோமா? எங்களோட திறமை எப்படி? அக்கா எல்லாம் ஒரு சந்தோஷத்துல தானும் அப்படியே பொங்கிட்டு வருதுக்கா, என்ன பண்றது? ஆமாண்டி இருக்கு, எனக்குமே ஒரே சந்தோஷமா இருக்குது போ. அப்படி என்ன சந்தோஷம்? நீங்க பாட்டுக்கு வந்தீங்க, நீங்க பாட்டுக்கு பாட்டு பாடுறீங்க, டான்ஸ் ஆடுறீங்க, அது என்னன்னு சொன்னீங்கன்னா நானும் உங்களோட சந்தோஷத்துல பங்கெடுத்துக்கணும்ல. அட மாமா, அதை ஏன் கேக்குறீங்க? நாங்க இன்னைக்கு எல்லா ஊறுகாய் பாட்டிலையும் ஒரே நாள்ல வித்து தீத்துட்டு வந்துட்டோங்க மாமா. என்ன புள்ள சொல்ற? நெசமாவா சொல்ற? அட ஆமாங்க மாமா, நாங்களே நினைக்கவே இல்லை, 1 மணி நேரத்துல எல்லா பாட்டிலும் வித்து தீந்துருச்சுங்க மாமா. மனசுக்கு அத்தனை சந்தோஷமா இருக்குது போங்க. ஆமாண்ணே, நாங்கள் நினைக்கவே இல்லை, எல்லா பாட்டிலும் ஒரே நாள்ல வித்து தீந்துருச்சு. அதுவும் 1 மணி நேரம், ஒரு 1.5 மணி நேரம் இருக்குமாங்கண்ணே. நாங்கள் போய் எல்லா பாட்டிலும் வித்து போச்சுவாங்க. அக்கா, முதல்ல நம்மளுக்கு எவ்வளோ கலெக்ஷன் ஆகிருக்குதுன்னு முதல்ல பணத்தை எண்ணுக்கா, அப்போ தானக்கா தெரியும். அடியே ருக்கு அம்சா, 6800 ரூபா சேர்ந்துருக்குதுடி. ஹே அக்கா, எனக்கு இப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமாக்கா? நான் மாதம் பூரா அந்த துணி கடையில் மாங்குன்னு வேலை செஞ்சாலே எனக்கு மாதம் 8000 ரூபா தாக்கா தருவான் அந்த சோடா புட்டி. இன்னைக்கு நம்ம ஒரே நாளில் 6800 ரூபா சம்பாரிச்சிட்டோமா? ஐயோ, என்னால் நம்பவே முடியலக்கா. ஆமாக்கா, என்னதே என்ற புருஷன் கை நிறைய சம்பாரிச்சாலுமே ஒரு பொட்டு பவுடர் வாங்குறதுக்கும் கூட என்ற மாமியா கிட்ட கை நீட்டிட்டு நிற்கணுக்கா நான். ஆனால் இனி நான் யாருக்கிட்ட கை நீட்டவே வேண்டியது இல்லைக்கா. ஐயோ, எனக்கு ஒரே சந்தோஷமா இருக்குது. மீனாட்சி, ருக்கு, அம்சா, நீங்க இப்படியெல்லாம் பேசுறத கேட்குற போதே எனக்கு மனசுக்கு நிறைவா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீங்க 3 பேரும் எப்பவும் இதே மாதிரி ஒத்துமையா பிஸ்னஸ் பண்ணி இன்னும் மேல மேல வளர்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். மாமா, எல்லாம் உங்க தயவால தான் எங்களால இந்த அளவுக்கு பண்ண முடியுது. இதே மாதிரி நீங்க எப்பவும் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கணும் மாமா. கண்டிப்பா மீனாட்சி, இந்த மாமனோட சப்போர்ட் உங்களுக்கு எப்பவுமே இருக்கு. சூப்பர்ண்ணா. அந்த ராமர் சீதாவையே நேரில் பார்க்குற மாதிரி இருக்குதுக்கா உங்கள் 2 பேர்த்தையும் பார்க்கும்போது. நீங்களும் இதே மாதிரி எப்பவும் சந்தோஷமாக அக்காளை பார்த்துக்கணுண்ணா. கண்டிப்பாம்மா. சரி, அந்த பணத்தையெல்லாம் ஆளுக்கு பாதி பிரிச்சுட்டு நீங்கள் எடுத்துட்டு வீட்டுக்கு போங்க. ஆமாம் இருக்கு, ஆமாம் அம்சா, இந்தாங்க உங்களோட பணம். அக்கா, எனக்கு பூரா பணமும் வேண்டாங்க்கா, ஒரு 500 ரூபா மட்டும் எனக்கு செலவுக்கு போகுது. மற்ற பணமெல்லாம் உங்ககிட்டவே இருக்கட்டும்க்கா. என்ன இருக்கு சொல்ற? எனக்கு ஒன்றும் புரியலையே. ஐயோ அக்கா, நம்ம இன்னும் எலுமிச்சம்பழம் வாங்கணும், மிளகாய் வாங்கணும், இன்னும் நம்ம நிறைய செய்யணுமல்லக்கா, அதுக்கெல்லாம் பணம் வேணுமல்லக்கா, அதனால தான் சொல்கிறேன் நான். ஆமாம் மீனாட்சி அக்கா, நம்ம இன்னும் நிறைய செய்யணுக்கா, அதுக்கு இன்னும் நிறைய எலுமிச்சம்பழம் பாட்டிலு எல்லாம் வாங்கணுமல்லக்கா. எனக்கும் 500 ரூபா மட்டும் போதுக்கா, மீதியெல்லாம் நீங்களே வையுங்க. சரி ருக்கு, சரி அம்சா, நீங்கள் சொல்கிறதும் சரிட்டே. நானும் செலவுக்கு 500 ரூபா மட்டும் எடுத்துகிட்டு மீதி பணத்தையெல்லாம் அப்படியே வைக்கிறேன். நம்ம 3 பேரும் ஒட்டுக்கா போய் எலுமிச்சம்பழம் இன்னும் என்னென்ன வேணுமோ எல்லாம் ஒட்டுக்கா வாங்கிட்டு வந்து அடுத்த பேட்ச் ரெடி பண்ணலாம். சூப்பர்க்கா.
கொளுத்து போய் அருகாமனையில் ஏறிச்சாம அந்த கதையை திங்க திங்க கொளுத்து போய் தெரு தெருவா திரியிறா என்ற மருமகக்காரி. இந்த வயசான காலத்தில் கண்ணு தெரியாமல் காலை மடக்க முடியாமல் உட்காந்துட்டு நான் புடச்சிட்டு அரிசி சுத்தம் பண்ணிட்டு கொடுக்குற ஒரு சித்தே இந்த அரிசி புடச்சி நேம்பி சுத்தம் பண்ணிடினா இதை வரணுங்க தின்ட்டு போற. அடியே வாடி, இன்னைக்கு உன்னை வறுத்தெடுக்காம விட போகிறதில்ல நான். என்ன சரசம்மா வெடியாலேயே மங்கள வாழ்த்து பாடிட்டு இருக்கிறீங்களாட்டுக்குது? அடடே அருக்காணி நீயா, வா வா. அடி மீனா நீயுமா வந்திருக்கிற, வா வா. என்ன என் ரூட்டு பக்கம் வந்திருக்கிறீங்க ஆத்தாளு மகளுமே? அம்மா நல்லா இருக்கீங்களாங்கம்மா? அண்ணா அண்ணி எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? அவியலுக்கு என்னடிம்மா எல்லாம் நோகாமத்தே இருக்கிறாங்க. அதுதான் நான் இருக்கிற நல்ல நொந்து நொந்து போறக்கு. அவியலுக்கு என்ன அப்புறம்? உனிமேல் நீங்களும் நோகாம இருக்கணுங்கிறது தான் சரசம்மா நாங்களே வந்திருக்கிறோம். என்னடியா இருக்கா நீ? வந்ததும் வராததுக்கு முன்னாடி புதுர் ஓட்டு நான் பேசுற. ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணுமில்ல சரசம்மா. அடியே உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ ஒரு வார்த்தை சொல்றதுக்கு 9 அர்த்தம் வச்சிருப்பியே. என்னடி என்ன விஷயத்தை சொல்லு முதல்ல. ஐயோ அப்படியெல்லாம் ஒண்ணுமில்லைம்மா, எனக்கு என்ன அதான் போலப்பா. யாரு பொழப்பு யாரு கையிலதே இருக்குது, யாரு பொழப்பு தான் சொல்லிக்கிற மாதிரி இருக்குது. நீ என்ன விஷயமா வந்த அதை முதல் சொல்லு. அது ஒண்ணும் இல்லையம்மா, நம்ம அம்சா எங்க? அவளை ஏண்டி கேட்குறேன்? அவளுக்கு என்ன நல்லா என்ற மகன் மாசம் மாசம் சம்பாரிச்சு கொண்டு வந்து போட்ட நல்லா தின்னு போட்டு கொளுத்து போய் தெரு தெருவா திரிஞ்சுட்டு திரியிறா. அவளுக்கு என்ன? ஆட என்னம்மா நீங்க இந்த காலத்துல இப்படி ஒன்றும் தெரியாத அப்பாவியா இருக்கிறீங்க? என்னடி சொல்ற? அம்மா உங்களுக்கு தெரியாதா, உங்க மருமகன் தெருவில் நின்று ஊறுகாய் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறான். அதுவும் தெரு தெருவா போறவை வரவைகளையெல்லாம் கூப்பிட்டு கூவி கூவி வித்துட்டு இருக்கிறாளுமா. என்ன இருக்கா நீ சொல்ற? நீ நெசமாவா சொல்ற? அட ஆமாம்மா, நானே என்ற கண்ணால நேரா பார்த்துட்டு வந்ததே இப்ப விசிட்டிவே உங்ககிட்ட சொல்றேன். என்ன இருக்கா நீ சொல்ற? எனக்கு தெரியாம இந்த வீட்ல ஒண்ணுமே வெளியில போகாதே. அவன் இங்கிருந்து ஊறுகாய் ஓடுற மாதிரியும் தெரியல, ஊறுகாய் பாட்டில் எடுத்துட்டு போற மாதிரியும் எனக்கு தெரியலையே. அப்புறம் எங்கிருந்து அவ ஊறுகாய் வித்துட்டு திரியிறா? ஐயோ அம்மா, நம்ம அம்சா மட்டும் இந்த வியாபாரத்தை பண்ணல, எனக்கு வந்து பாதிச்சிருக்கிறாளே ஒரு மருமகக்காரி, அதுதான் அந்த மீனாட்சி. அவன் அப்புறம் இன்னொருத்தி எவளோ 3 பேரும் சேர்ந்துட்டு தெருவில் நின்று கூவி கூவி வித்துட்டு இருக்கிறாங்கம்மா. ஆமாங்க ஆண்டி, நானும் அம்மாவும் இப்பதான் பார்த்தோம். பார்த்த உடனே உங்ககிட்ட வந்து சொல்றேங்க ஆண்டி. என்ன இருக்கா நீ சொல்ற? நெசமாவா சொல்ற? ஆமா, நீதான் உன்ற மருமகளை ஓட்டு விட்டு துரத்திட்டியாமா? நெசமாவா? ஆடா ஆமாம்மா, அந்த விளங்காம போன மூதேவியை வீட்டுக்குள்ள வச்சிருந்தா எனக்கு தான் தருத்தனம் பிடிக்கி. அதனாலதான் அவளைய வெளியில துரத்தி விட்டேன். அப்படி துரத்தி விட்டாலாவது என்ற கண்ணுக்கு படாம எங்காலும் போய் தொலைவாங்கன்னு பார்த்தா இங்கேயே இருந்துட்டு என்ற உயிரை வாங்குறாங்க. என்ற குடும்ப மானத்தை வாங்குறதுக்குன்னு இப்படி பண்ணிட்டு திரியிறாளுமா. அவ அப்பனும் மாத்தாலும் இதெல்லாம் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களான்னே தெரியல. வேளங்காம போனவளுக்கோ உன்ற குடிக்கு எடுத்தது பத்தாதுன்னு இப்ப என்ற குடியும் பிறகு எடுக்கிறக்க ஆரம்பிச்சிட்டாளா? அவளைய கரெக்டா சொன்னீங்கம்மா, என்ற குடித்தனத்தையே எடுத்தது பத்தாதுன்னு இப்ப உங்க குடி இங்க எடுக்கிறக்க ஆரம்பிச்சிட்டா. அம்மா அவளை மட்டும் உங்க மருமக கூட சேர்ற குட்டைங்க, அப்புறம் உங்க குடும்பமே 2ஆ போயிரு. என்னடி சொல்ற நீ? அவ என்ன அந்த அளவுக்கு மோசமா? ஆமாம்மா, அவளை பத்தி எனக்கு தான் தெரியும். என்ற மகனைவே என்ற கிட்ட இருந்து பிரிச்சு போட்டால வில்லி. அப்புறம் உங்க குடும்பத்தை பிரிக்கிறதுக்கெல்லாம் அவளுக்கு எந்நேரமாயிருது. அவளை சாதாரணமா எடை போட்டுறாதீங்கம்மா, அவ அம்புட்டு தில்லாலங்கடிக்காரி. புரியுதுடி புரியுது. இதுக்குத்தான் நான் அரிசி புடச்சி சுத்தம் பண்ணிடி, எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குதுன்னு வெடியால் அவள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற. இதா வாரணுங்க தீண்டா போறாவோ வருட்டும்படி இன்னைக்கு கையை காலையெல்லாம் ஒட்டச்சு மூளையில ஒட்ட செரிய போகுது. ஆமாஞ்சரசம்மா, இதெல்லாம் மூளையிலேயே கிள்ளி எரிஞ்சிரோன்னு. குறுத்து வந்த உடனே கிள்ளி எரியல, அப்புறம் வளர்ந்து நம்மளையே கேள்வி கேட்கறக்க ஆரம்பிச்சிருவாளுகள்லாம். அதுவும் சரித்தா அருக்காணி, நீ கரெக்டான நேரத்தில் தான் எனக்கு வந்து சொல்லியிருக்கிற. இன்னைக்கு வரட்டும் அவளுக்கு. அவளைய ஆடிட்டா திரியிறா. இன்னைக்கு கைய காலையெல்லாம் ஒட்டச்சு மூளையில் ஓட்டன்னா சரியா போயிடுது. அவளை அடுப்படியும் கூட விடாமல் நோகாமல் வச்சிருக்கிறதுனால அவளுக்கு ரொம்ப திமிருந்திரிச்சு போய் திரியிறாடி. ஐயோ அம்மா,
நீ இந்த அளவுக்கு ஒன்றும் தெரியாத வெகுளியா இருக்கிறீங்க. நீங்க எனக்கு அவளைய அடுப்படியில ஓடாம விட்டுட்டுக்கிறீங்க. கொண்டு போய் நல்லா விறகடுப்புல சமைக்க போட்டீங்கன்னா சரியா போயிருது. நல்லா அடக்கி வையுங்கம்மா. நல்லா நம்ம கண்ட்ரோல்ல வச்சிருக்கோன்னு. சொல்லுனா சொல்லோன்னு, நில்லுனா நிக்கோன்னு, உட்காருனா உட்காரோன்னு, அந்த மாதிரி வச்சிருக்கோன்னு மருமகள் எல்லாம். ஆமாடி, நல்ல நேரத்துல வந்து என்ற கண்ணை திறந்து வச்சிருக்கிற நீயே. அடியே யாருக்கா நீ சொன்னது சரிதாண்டி. இந்த குருத்தை ஆரம்பத்திலேயே கிள்ளி எரிஞ்சிடுறேன் நான். இவளோட ஒட்டும் உறவுமே எத்தனை நாளைக்கு நானும் பார்க்குறேன். ஆமாம்மா, முதல்ல அந்த மீனாட்சி கிட்ட இருந்து இவளைய பிரித்து வச்சிங்கனாலே போது நம்ம 2 குடும்பமுமே நல்லா இருக்கு. சரி இருக்கா நீ சொல்லிட்டியல்லோ, உன்னை பார் என்ற ஆட்டத்தை. என்னது மணி 10 போகுது, இந்த அரவிந்தம் இன்னும் காணுமே. எப்போ போகிறான் எப்போ வர்றான் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. எப்போ கேட்டாலும் எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்கிறேன். என்ன பண்ணுறேன் என்ன படிக்கிறேன் ஒன்றும் தெரியல. நம்மளும் 4 எழுத்து படிக்கல, என்ன பண்ணிட்டு திரியிறான்னு தெரியலையே. என்னக்கா என்னை பற்றி என்னமோ புலம்பிட்டுக்கிற மாதிரி தெரியுது. இல்லடா, அது ஒன்றும் இல்லை. மணி 10 போகுது. நீ எப்போ விட்டுட்டு வெளியில் போகிற எப்போ வர, நானும் உன்னை பார்க்கறதில்ல. அதுதான். அதனால நான் படிக்காம சும்மா வெளியில சுத்திட்டு திரியிறேன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். அப்படித்தானோ? அதுக்கு இல்லைடா தம்பி. என்னதே இருந்தாலுமா அம்மா அப்பா வளர்த்துன பையனா இருந்தா யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்கோ. இந்த அக்கா வளர்த்துன பையன் நீ தப்பான வழியில போயிட்டின்னு 4 பேர் சொன்னா அப்புறம் என்ற மனசு தாங்குமாடா. அதனாலதான் ஒரு பயத்துல புலம்பிட்டு இருந்த. ஐயோ அக்கா, நீ அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத. எனக்கு நிஜமாலுமே இன்னைக்கு எக்ஸாம் இருந்ததுக்கா. நாளைக்கு எக்ஸாமுக்கு தேவையான புக்கெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வரலான்ட்டு போனேன். அதுதாக்கா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அப்படியாடா தம்பி? அப்புறமேங்கிட கையில ஒரு புத்தகத்தையும் காணோம். அக்கா நீ ஒன்றும் பயப்படாத, அதெல்லாம் வண்டியில தான் இருக்குது. நீயே போய் எடுத்துட்டு வாப்போ. டேய் அரவிந்து, இந்த அக்கால ஏமாத்தோடன்னு நினச்சிட்டு நீ ஏமாந்து போயிடாதீடா. நீ நல்லா படித்து ஒரு நல்ல வேலைக்கு போய் உனக்கு ஒரு நல்ல பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்டா. அதுதான்டா என்னோட ஆசை. அக்கா அதே மாதிரி நான் நல்லா வேலைக்கு போய் நல்லா சம்பாரிச்சு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்க்கா. அதுதாக்கா என்னோட ஆசை. என்னடா நீயே இப்படி பெரிய மனுஷனாட்ட பேசுற அளவுக்கு வளர்ந்துட்டியா? அக்கா ரொம்ப வெக்கப்படாத. இருந்தாலும் எங்க அக்கா வெக்கப்பட்டாலும் ரொம்ப அழகாதான் இருக்கிறேன். டேய் அரவிந்து, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா? இன்னைக்கு நான் சொன்னேன்லடா ஊறுகாய் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு. இன்னைக்கு நாங்க கொண்டு போன பாட்டில் எல்லாம் ஒரே நாள்ல வித்து போச்சுடா. அக்கா நெசமாவா? சூப்பர்க்கா. இதே மாதிரி நீ மேல மேல வளர்றதுக்கு இந்த தம்பியோட வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்டா அரவிந்து. சரிக்கா, எனக்கு ரொம்ப பசிக்குதுக்கா. ஏதாவது செஞ்சு வச்சிருக்கிறியா? என்னடா இப்படி கேட்ட? உனக்கு செய்யாமையா? எல்லாம் செஞ்சு எடுத்து கிச்சன்ல தாண்டா வச்சிருக்கிற. போய் கைகால் கழுவிட்டு சாப்பிடு போ. சரிக்கா, இரு நான் போய் ட்ரெஸ் மாத்திட்டு கைகால் கழுவிட்டு வரேன். கடவுளே, எப்படியோ என்ற தம்பிக்கு நல்ல வேலையா கிடைச்சு அவன் வாழ்க்கையில நல்ல இடத்துக்கு வரணும் கடவுளே. இந்த அக்கா வளர்த்துன தம்பி உருப்படாம போயிட்டான்னு இந்த ஊர் உலகம் பேசிடவே கூடாது முருகா. எனக்கு நீதான் துணையா இருக்கோன்னு.